காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். என்னுடைய பிரசன்னத்தை வாஞ்சையோடு தேடு, தரித்து நில், அவசரப்படுகிறாய். ஒரு கரும்பை நீ அதன் நுனியிலிருந்து சுவைப்பாயானால் அதன் ருசி அதிகரித்து கொண்டே போவது போல என் பிரசன்னத்தில் நீ ஆழமான அனுபவத்திற்குள் வரும்போது என்னுடைய அளவற்ற மகிழ்ச்சி ஆகிய பேரின்பமும் சமாதானமும் உன் இருதயத்திலிருந்து நிரம்பி வழிவதை உணர்வாய். அதை வாஞ்சித்து தேடு. மற்ற தேவையற்ற சம்பாஷணைகள், வாக்குவாதங்கள், அலைச்சல்களை ஒதுக்கி வை. இந்த நாளின் மணித்துளிகள் விலையேற பெற்றவை. அவற்றை வீணாக்கி விடாதபடி விழிப்பாயிரு. என் வசன தியானத்தை குறைத்து விடாதே, அதிகப்படுத்து. ஒரு குழந்தை பிறந்தவுடன் கொஞ்சமான ஆகாரமே உண்ணும். ஆனால் வளர வளர அதன் ஆகாரம் அதிகமும் பலனும் உள்ளதாக வேண்டும். என்னில் வளர நீயும் வேத தியானம், ஜபம் இவற்றை அதிகப்படுத்த வேண்டும். ஒரு சுரங்கத்தில் வேலை செய்பவனைப் போல என் வசனத்திற்கு காத்திருந்து தேடி பெற்றுக்கொள். என் வசனங்கள் விலையேற பெற்ற முத்துக்கள், வல்லமை நிறைந்த அணு ஆயுதங்களை விட பன்மடங்கு வல்லமை உடையவை, காயங்களை கட்டும் அருமருந்து போன்றவை. உன்னை ஆற்றவும் தேற்றவும் என் வசனங்களை பயன்படுத்து. தியானம் செய், அதை நேசி. தேவையற்ற பொருட்களை, இவ்வுலகத்தின் மேன்மை, பதவி, மகிமை, புகழ் இவற்றை நேசித்து சேகரித்து வைத்தாலும் உன் கடைசி நாளில் அவை காற்றாய் பறந்து போய்விடும். ஏமாற்றத்துடன் மறு உலகில் பிரவேசிக்க நேரிடும். உன் கண்களை உயர ஏறெடு, மேலானவைகளை நாடு. ஆதார வசனம்: உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. சங்கீதம் 16:11.